ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அப்பாடா ஒரு வழியாக நம்ம இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ண டைம் கிடச்சிருச்சுடா. அப்படி தான் இருக்குது நான் இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணும் பொழுது. ஏன்னா இந்த வீடியோ எடுத்து ஒரு 10 days கிட்ட ஆச்சு. அம்மா இங்கே இருக்கும்போது எடுத்தது. இப்போ அவங்க ஊருக்கு போயே ஒரு 6 days கிட்ட ஆயிடுச்சு. நானும் வாய்ஸ் ஓவர் பண்ணிடலாம், இன்றைக்கி பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அப்போ சரி நாளைக்கு போஸ்ட் பண்ணிடலாம், வாய்ஸ் ஓவர் பண்ணி டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டயர்டாகவே இருந்ததுனால அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிட்டு இப்போ ஒரு 10 daysக்கு அப்புறம் ஃபைனலாக இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ண போகிறேன். 10 நாளைக்கு அப்புறம் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன், ஐம் ஸோ சாரி. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, போர் அடிச்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அம்மா ஊருக்கு போகிற அந்த வீக் நான் ஒரு 2 days தான் வேலைக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக லீவ் எடுத்திருந்தேன். நமக்கு பார்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஓகே. ஸோ ஏன்னா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பாடு சமைக்கிறதோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாப்பாடெலாம் சமைக்கிறதோ செஞ்சு கொடுக்கலாம், எங்கேயாவது கடைக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீக்கில் ஒரு 2 நாள் மட்டும் வேலைக்கு போயிட்டு மற்ற டேஸ்லாம் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ இது ஒரு வீக் டேஸில் எடுத்த vlog தான். பாப்பா தம்பி 2 பேரையும் ஸ்கூலில் விட்டுட்டேன். பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்பொழுது அவங்க ஸ்கூல் பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு லஞ்சுக்கு சமைக்கிறதுக்காக மீன், கீரை, அதுக்கப்புறம் நண்டு. ஏன்னா அம்மாவோட ஃபேவரெட் நண்டு. ஸோ அதுவுமே வாங்கிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்திங்கன்னா ரெட் ரைஸ் சேமியா செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் தான் சாப்பிட்ருந்தேன். ஏன்னா லன்ச்சு எனக்கு தெரியும் நான் நிறையா சாப்பிடுவேன். ஏன்னா சம்பால் இருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த ஏர் ஃப்ரையர் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சுருக்கிறதுனால ஈஸியாக எண்ணெய் படியும். 2 weeks ஒன்ஸ் இதை க்ளீன் பண்ணிடுறது. பட் இப்போ அம்மா வந்ததுலேருந்து கொஞ்சம் லேசியாகவே ஆயாச்சு. அதை அப்படியே சுத்தமாக மறந்துட்டோம். உள்ளே மட்டும் அந்த ட்ரே மட்டும் கழுவிட்டு யூஸ் பண்ணுறதோட சரி, அது வெளியாப்பில் கழுவவே இல்லையா. அது கூடவே ஜூஸ் மேக்கரும் கொஞ்சம் அது அந்த மூடி மட்டும்தான் கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காக இருந்தது. இது எங்களோட மாமா கிஃப்ட் பண்ணது. இது வந்த டைமில் கேரட்டு பீட்ரூட்னு ஜூஸாக போட்டு குடிச்சிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அது அவ்வளோதான். அந்த புதுசாக ஒரு பொருள் வாங்கினோன்னா யூஸ் பண்ணுவோம். ஒரு 10 daysக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடும்ல. அந்த மாதிரி இங்கே கிச்சன் மேலேயே தான் இருக்கும், கவுண்டர் டாப்பில் தான் இருக்கும். ஆனால் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. சரி யூஸ் பண்ணுறோமோ இல்லையே, அதை நம்ம தொடச்சாது வச்சிடலாம் சொல்லிட்டு அதையுமே அந்த மூடி ஃபுல்லாக சோப்பு போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு மற்றதெல்லாம் சும்மா ஈர துண்டு வச்சு அதை ஃபுல்லாக வைப் பண்ணி விட்டுட்டேன். ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணும்பொழுது மோஸ்ட்லி நான் பேக்கிங் பேப்பர் இல்லாட்டி பேக்கிங் பேன் வச்சு தான் குக் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அந்த ட்ரேயில் டைரெக்டாக குக் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இப்போ செல்மன்லாம் குக் பண்ணுறோம் அப்படின்னா அது வேகும்பொழுது பார்த்திங்கன்னா அதுலேருந்து நல்லா அந்த ஜூஸ்லாம் வரும். ஸோ நம்ம அந்த மாதிரி ட்ரேலே வச்சுட்டோன்னா அது ஃபுல்லாக அந்த கீழே இருக்கும். அதை வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனாலே மெயினாக பேன் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த ஜூஸ் இது பண்ணாலுமே அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் சாப்பிடும்பொழுது கூட அதை அந்த ஃபிஷ் மேலே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. தந்தூரி சிக்கன் செய்யும்போது மட்டும் பேப்பரோ பேனோ எதுவுமே வைக்காமல் அந்த ட்ரேலே வைப்பேன். அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக பேர்ன் ஆகி அந்த தந்தூரி சிக்கன் சூப்பராக இருக்கும். ஸோ அது மோஸ்ட்லி நம்ம செய்கிறதே கிடையாது. அதனால எனக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் சோப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை ஓரமாக வச்சுட்டேன். அப்புறம் அந்த ஏர் ஃப்ரையர் மேலே சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா கம்பி ப்ரஷ்ஷை போட்டு தேய்ச்சி அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப எண்ணெயாக இருந்துச்சு. அதுவும் அந்த மேலாப்பில் உள்ள சின்ன கேப் இருக்குல்ல அதுக்குள்ளெல்லாம் போயிருந்துச்சு. சாப்ஸ்டிக்கை வச்சு துணியை வச்சு அதெல்லாம் ஒரு வழியாக எடுத்து முடிச்சுட்டு நல்லா 2-3 தடவை துணியை வாஷ் பண்ணி அதை நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அதே மாதிரி ஏர் ஃப்ரையருக்குள்ளே பார்த்திங்கன்னா துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டாச்சு. சோப்பு எதுவும் போடல. லைட்டாக தண்ணியில் மட்டும் துண்டு நனைச்சிட்டு எல்லா பக்கமும் மேலே கம்பி மாதிரிலாம் இருக்குமா, ஸோ அது எல்லாமே தொடச்சி அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரேயில் சோப்பு போட்டு வச்சுருந்தேன். அதையுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணி வச்சாச்சு.
கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சுருக்க திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 வாரத்தில் ஒரு நாளோ கண்டிப்பாக கழுவுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம சமைக்கும் போது தாளிக்கிறதுலாம் அந்த எண்ணெய் பீஸுக்கு அது இருக்கிறதே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த சாஸ் வச்சுருக்கிறது, அந்த பெப்பர் இதெல்லாம் போட்டு வச்சுருக்க மூடி அதெல்லாமே வந்து தொடச்சி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எப்படி வாரத்தில் ஒரு நாளா இல்லை 2 வாரத்தில் ஒரு நாள் வாஷ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியான வே இருந்துச்சுன்னா அப்படின்னாலும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அது என்னமோ க்ளீன் பண்ணும்பொழுது கஷ்டமாக இருந்தாலும் ஒன்ஸ் அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல புதுசு மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. வீட்டில் நம்ம நார்மலாக செய்கிற வேலையிலே பிடிக்கலனாலும் சில வேலையெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல பார்த்திங்கன்னா எனக்கு இந்த துணியை காய போடுறது, துவைச்ச துணியை காய போடுறது, காஞ்ச துணியை மடித்து அதை எடுத்து வைக்கிறதுல அவ்வளோ சோம்பேறித்தனம். எனக்கு அது மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. வீட்டில் இருக்கிற சோஃபா, சேரு, மெத்தை எல்லாத்துலேயும் வந்து துணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வைப்போம். சரி மடிப்போம், அப்புறம் மடிப்பலாம், நாளைக்கு மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து வாஷ் பண்ணி அந்த துணியும் சேர்ந்து ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சதுக்கு அப்புறம்தான் வந்து வேறு ட்ரெஸ்லாம் இல்லை, சரி மடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை மடித்து வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் செய்கிற எந்த வேலை வந்து பிடிக்காது பட் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஜூஸர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எடுத்து வாஷ்லாம் பண்ணி வச்சுருக்கோம். சரி ஏதாவது ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நெல்லிக்காய் இருந்தது, ஒரு 10 நெல்லிக்காய் கிட்ட வாங்கிட்டு வந்தோம். அதில் வந்து ஒரு 2 நெல்லிக்காய், 2 கேரட்டு, ஒரு பெரிய பீட்ரூட்டு, கொஞ்சமாக இஞ்சி, இது எல்லாமே போட்டு ஜூஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நெல்லிக்காயில் அந்த சீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கேரட்டு, பீட்ரூட்டு, கொஞ்சமாக ஜிஞ்சர், அது எதுவுமே ஸ்கின்லாம் வந்து பீல் பண்ணலை, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஜூஸரோட பிளேட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதனால் ரொம்ப பெரிய சைஸாக போட்டோம்னா நமக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை கட் பண்ணி போட்டோம்னா ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஸோ அதை கட் பண்ணி ஜூஸ்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. அது நல்ல ஜூஸ் தனியாக சக்கை தனியாக வந்துருச்சு. ஜூஸ் நல்லா திக்காக வேறு இருந்ததா நான் ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை, ஏன்னா நம்ம சேர்த்துருக்க கேரட்டு, பீட்ரூட்லேயே வந்து ஸ்வீட் டேஸ்ட்டு இருக்கும். புளிப்புன்னு பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காய் மட்டும்தான், அதுவும் நான் 2 தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை, எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுவே ஆல்ரெடி வந்து நமக்கு ஜூஸ் மட்டும் தான் தனியாக பிரித்து தரும், இருந்தாலும் சின்ன சின்னது ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அதை வடிகட்டிட்டு 3 கிளாஸில் ஊற்றி வச்சாச்சு. இந்த ஜூஸ் வந்ததுக்கப்புறம் அந்த கேரட்டு, பீட்ரூட்லாம் வந்துட்டு நல்லா துருவி வச்ச மாதிரி தானே இருக்குது. சரி இதை வச்சு பொரியல் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படி தான் நான் வந்து நினைப்பேன். ஆனால் ஒரு தடவை கூட ட்ரை பண்ணதில்லை, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணலான்னு தான் இருக்குது. அந்த ஜூஸ் இல்லாமல் ஒரு கேரட்டோ பீட்ரூட்டோ பொரியல் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குமா என்னென்னு வந்து ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லுறேன். அழகாக 3 கிளாஸில் சமமாக ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நான் தான் வந்து குடிச்சு பார்த்தேன். நிஜமாலுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த புளிப்பே வந்து தெரியல, ஆனால் ஜிஞ்சரோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து அம்மாவுக்கும் அத்தைக்கும் வந்து ஆளுக்கு ஒரு கிளாஸ். இதை பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. அம்மா வந்து என்னது இது ரத்த கலரில் இருக்குது அப்படின்னு, ஏன்னா வந்து பீட்ரூட்லாம் போட்டு உங்களுக்கு ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், 2 பேர் குடிச்சிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து லன்ச் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அத்தை வந்து வீடு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு இருந்தாங்க, நானும் அம்மா வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். அன்றைக்கி லன்ச் மெனு பார்த்திங்கன்னா கீரைக்கறி, மீன் சம்பால், அதுக்கப்புறம் நண்டு குழம்பு, இதுதான் வந்து சமைச்சிருந்தேன். வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது சம்பால் வச்சு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி சாப்பிட்ருவோம். நிறைய சமைக்கிறோமோ இல்லையோ கொஞ்சமாவது அட்லீஸ்ட் இடி சம்பால் மாதிரியாவது ரெடி பண்ணி சாப்பிட்டுருவேன். அந்த சம்பால் சமைக்கிற அன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என்கிட்ட வந்து சிக்கன் சம்பாலோட ரெசிபி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னே இருந்து ரொம்ப மாதத்துக்கு மேலே ஆச்சு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நம்ம வீட்டில் என்னமோ தெரியல, இந்த சிக்கன் சம்பால் மட்டும் இப்போ ரீசெண்டாக சமைக்கவே இல்லை.
எப்போவாச்சும் அத்தையை வந்து சிக்கன் சம்பால் செய்ய சொல்லி ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். அவங்க சூப்பராக சமைப்பாங்க. நான் இந்த சம்பால் சொதி எல்லாமே வந்து அத்தைக்கிட்ட இருந்து தான் வந்து கற்றுக்கிட்டேன். அன்றைக்கி 1 கிலோ நண்டு பார்த்திங்கன்னா $16 சொன்னாங்க. மீனில் வந்து குமுலா மீன், சின்ன குமுலா இருக்கும் இல்லையா, அந்த மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நாங்கள் வந்து மீன் சம்பால் செஞ்சோம் அப்படின்னா மோஸ்ட்லி வஞ்சிரம் மீன் தான் வந்து போட்டு சமைக்கிறது. ஏன்னா அதுதான் முள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் டைம் வந்து இந்த குமுலா மீன் வச்சு சம்பால் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தாச்சு. மீன் வந்து கடையில் வாங்கும்போது இங்கே க்ளீன் பண்ணி தர சொல்லிட்டேன். அவங்க வந்து அந்த குடல்லாம் ரிமூவ் பண்ணி தந்தனால எனக்கு ஈஸியாகவே ஆயிடுச்சு. நண்டுமே வந்து கொஞ்சம் தானே, அதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நான் க்ளீன் பண்ணுற கேப்பில் அம்மா பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே கட் பண்ணி தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கீரை கறிக்கு தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருந்தேன். குக்கரில் நல்லா துவரம்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு கத்திரிக்காய், நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க தண்டு கீரை, கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகா வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து பாப்பாவுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணலை. ஸோ அதெல்லாத்தையும் போட்டு ஒரு 2 விசிலுக்கு குக்கரில் வந்து வேக வச்சாச்சு. இந்த சின்ன குமுலா மீன் வந்து 1 கிலோ $7 தான் சொன்னாங்க அன்றைக்கி. ஸோ 1 kg வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே போட்டு சம்பால் செய்யாமல் கொஞ்சம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சாச்சு. நாளைக்கு நைட் டின்னருக்கு இட்லி ஊற்றி மீன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ சம்பாலுக்கு செய்கிற மீனை மட்டும் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்பாலுக்கு வந்து மிளகா, நான் வந்து எப்பொழுதுமே வந்து சம்பா மிளகா, அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய், இது 2 வந்து சேர்ப்பேன். ஏன்னா இந்த காஷ்மீரி மிளகாய் வந்து நல்லா கலராக இருக்கும், சம்பா மிளகாய் வந்து நல்லா உரைக்கும். ஸோ அதனால் 2மே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறது. மிளகா எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா மூடி போட்டு 2-3 தடவை குலுக்கணும். அப்படின்னா அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து உதிர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மிளகா மட்டும் எடுத்து நல்ல சூடான தண்ணியை ஊற்றி ஒரு 15 நிமிஷம் அப்படியே வந்து வச்சிடணும். தண்ணி வந்து நல்லா சுட சுட இருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அடுப்பில் வச்சு லைட்டாக அந்த மிளகாயை வந்து பாயில் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அந்த சுடுதண்ணியில் வேக வச்ச நம்ம வந்து மிளகா பேஸ்ட்டு அரைச்சாதான் அந்த டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். சம்பாலுக்கும் கீரை கறிக்கும் ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நண்டு குழம்புக்கு வந்து தாளிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் வந்து ஒரே வீடியோவில் எல்லா ரெசிபியுமே ஷேர் பண்ணோம் அப்படின்னா பார்க்குற உங்களுக்கும் அந்தளவுக்கு புரியாது இல்லையா, அதனால நான் நண்டு குழம்பு ரெசிபி வந்து டீட்டெயில்டாக ஷேர் பண்ணலை. கீரைக்கறிக்கு நம்ம குக்கரில் வேக வச்சுருந்ததை வந்து தண்ணி இல்லாமல் அந்த கீரையும் பருப்புமா எடுத்து மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் வந்து ஆன் பண்ணுறதும் தெரியக்கூடாது, ஆஃப் பண்ணுறதும் தெரியக்கூடாது, சக்குன்னு இப்படி ஆன் பண்ணிவிட்டு விட்டுறணும். அது சீக்கிரமே அரைஞ்சிரும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கோம் இல்லையா. வீட்டில் மத்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து வேலை ஈஸியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக்சியில் போட்டு லைட்டாக வந்து அதை அரைச்சிட்டேன். அரைச்சி அதை எடுத்துகிட்டு நம்ம எப்போதும் சாம்பாருக்கெல்லாம் வந்து தாளிப்போலையா, அதே மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், அப்புறம் வந்து காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வந்து வெங்காயம் நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணி அதுவுமே வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வெங்காயம் வந்து வதங்கணும். ஸோ வதங்கினுச்சுன்னா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கூடவே பெருங்காயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கீரையில் வந்து ஆட் பண்ணி கீரை கறி வந்து ரெடி பண்ணிட்டேன். நண்டு குழம்பு தேங்காய், மிளகு, சீரகம்லாம் அரைச்சி போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக மீன் சம்பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன். என்னோடய ஸ்டைலில் குமுலா மீன் போட்டு ஒரு மீன் சம்பால் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த காஞ்ச மிளகா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு நல்ல பெரிய தக்காளி, இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் பேஸ்ட்டு வந்து நல்லா நைஸாக அரைச்சி. நம்ம வந்து சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது. சீட்ஸோடு போட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் வந்து அரைச்சாலும் ஒரு மாதிரி கொரன்னு இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. சம்பாலுக்கு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சதும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மீனை வந்து பேனில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். மீன் வந்து ரொம்ப நேரம் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாலே ஓகே தான். ஏன்னா ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம சமைக்கும்பொழுது அது சாப்பிட்றதுக்கு வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹாஃப் இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே பேனில் வந்து இன்னொரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையுமே வந்து லைட்டாக வதக்கி விட்டுட்டேன். தக்காளி எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பேஸ்ட்லேயே வந்து சேர்த்து அரைச்சிட்டோம். அதனால வந்து நான் மறுபடியும் தக்காளி வந்து ஆட் பண்ணலை. வெங்காயம் லைட்டாக மட்டும் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிளகா பேஸ்ட்டு, ஸோ அதையுமே ஆட் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து செஞ்சுருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து இடையிலலாம் சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அன்றைக்கி நான் அந்த ஒரு 7-8 மீனுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. நம்ம சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை வேக வைக்கணும். அந்த சில்லி பேஸ்ட்டு வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா குக் ஆகி வரணும். அப்போ தான் நம்மளோட சம்பால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம அவசரப்பட்டு சீக்கிரமாக சமைச்சு முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு நெருப்பை கூட வச்சு அதை கருக்கி விட்டோம்னா சம்பாலோட டேஸ்ட்டே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளிக்கரைசல், மீன் அப்படிங்கிறதுனால நான் புளிக்கரைசல் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருந்தேன். எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மீன், அதையுமே சேர்த்து அந்த சம்பால்லாம் வந்து மீனுக்குள்ளே செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நான் லாஸ்ட் டைம் வந்து ப்ரான் சம்பால் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் வீடியோவில் வந்து செக் பண்ணும்போது சுகர்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ வந்து சாப்பாடு வந்து நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும். கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக இருந்தாலும் அந்த அளவுக்கு பிடிக்காதனால நான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீன் வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி போட்டதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் அந்த சம்பால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி ஃபைனலாக கொத்தமல்லிலாம் போட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு மீன் சம்பால் வந்து ரெடி ஆயிரும். ஆக்சுவலி சமைச்ச அப்போ சாப்பிட்றத விட இப்போ லஞ்சுக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா நைட்டு சாப்பிடும்போது இன்னுமே அந்த மீனுக்குள்ளே சம்பால்லாம் போய் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் அன்றைக்கி வந்து நண்டு குழம்பு வந்து சாப்பிடலை, நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நல்லா சுட சுட சாதம் போட்டு 2 கரண்டி கீரை கறி ஊற்றி 2 மீன் சம்பால் வச்சு சூப்பராக வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்ருந்தேன். அம்மா வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த சம்பால் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது. அவங்க சொன்னாங்க, நான் இந்தியா போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன், எப்படி சமைக்கணும்னு ரெசிபி மட்டும் சொல்லு, நான் ஒரு நாள் வந்து அங்கே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சூப்பராக வந்து இன்றைக்கி லஞ்ச் வந்து சாப்பிட்டுருந்தோம். நீங்களும் இந்த கும்லா மீன் இல்லாட்டி வஞ்சர மீனை வச்சு மீன் சம்பால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதோட வந்து வீடியோ முடியுது. இன்னொரு நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.